இறைவன் மிகப்பெரியவன். இந்த பதிவுகளை எடுப்பதற்கு அவ்வளவு கடினப்பட்ட ஒரு மனநிலை. குடிசை வீடாக இருக்கிறது, இதை மாற்றி கொடுக்க முடியுமா என்று ஒருத்தவர் நம்மிடம் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். அவர்களுடைய வீடு தேடி சென்றோம் ஆவணப்படுத்துவதற்காக. அப்படி போன போது ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு போயிட்டு வர்றது அவ்வளவு சிரமம். அந்த மாதிரியான குறுகலான பாதை. அதற்குள்ளே போய் பார்த்து இப்படி ஒரு குடிசை வீடு இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. மழைக்கு தார்பாய்களை வெளியே கட்டி கொண்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மேலே பாதி கூரையை காணும். வானமே கூரையாக என்று சொல்லக்கூடிய பரிதவிப்பில் பல கூரைகளை கீத்துக்களையே காணும். இதுக்கு வெயில் அடித்தா பரவாயில்ல, மழை அடித்தா என்ன செய்வீங்க, காற்றடிச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது பதிலே சொல்லாமல் அவர்களுடைய பரிதவிப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அவர்களுடைய சூழலை தெளிவாக எடுத்து வச்சுச்சு. நடுவில் ஒரு மரத்தையும் வெட்டாமல் அடுப்பெரிஞ்சு கொண்டிருந்தது. என்ன அப்படின்னு கேட்கும்போது பள்ளிவாசலுக்கு வடை கொடுத்து விடுறதுக்காக நாங்கள் சுட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அப்போது பள்ளிவாசலுக்கு வடை சுடுவதற்காக இவங்க வேலை செய்கிறாங்கன்றதுக்கு சந்தோஷப்படவா, ஒரு மரத்தை கூட வெட்டாமல் நடுவில் வச்சு அதோட கீத்து போட்டிருக்காங்கன்ற கருணையை நினச்சி சந்தோஷப்படுறதா, இவர்களுக்கு என்ன சொல்லுவது அப்படிங்கிற பரிதவிப்பான மனநிலை தான் இருந்துச்சு. இந்த நெருப்பை பற்றி இறைவன் திருக்குரான் வழிநடுக்க சொல்கிறான். ஏழைக்கு உணவு கொடுத்தாயா, உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா, இந்த நரக நெருப்பில் இருந்து கொண்டு மனிதன் சொல்கிறான் பார் அப்படின்னு. ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய இந்த பணி நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்குங்கிற படிப்பினை அந்த நெருப்பு ஓங்கி உறக்க சொல்லிக்கொண்டே இருந்ததாகத்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இறைவன் மிகப்பெரியவன். இங்கே உள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இந்த குடிசை வீட்டுக்குள்ளே அடுத்த பாயிண்ட்டு. முதல் விஷயம், நம்மெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வீட்டை பார்த்தீங்க இல்லையா, நம்மெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம், இறைவன் நம்மளை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறான். ஆனால் நமக்கு எவ்வளவு கவலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கவலையே படக்கூடாது. இனிமேல் எதுக்குமே என்னன்னாலும் பார்த்துக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு தான் நம்ம வரணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் யோசிக்க வேண்டியது இருக்கு. இதாங்க வீடு. இப்போதான் பாம்பு வந்துச்சா, என்னன்னாலும் வரும். இங்கே என்ன இருக்கு, வெளியே இருந்து என்னன்னாலும் உள்ள வரும். இங்கே எந்த பாதுகாப்பும் இல்லை. இதில் இங்கே பள்ளிவாசலுக்கு வாடா கேட்டாங்கன்னு சொல்லி கேட்டால் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல. இதில் ஒரு விஷயம் பாருங்களேன், மனுஷனுக்கு ஒரு பங்களா கட்டுறதுக்கு எல்லாத்தையும் அழிச்சு தரமட்டமாக்கி காட்டையே அழிச்சு எதேதோ ஆக்குவான். ஆனால் இங்கே பாருங்களேன், வீட்டுக்குள்ள ஒரு மரத்தை வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த மரத்தை வெட்ட மாட்டாம, ஏன்னா இதை நீங்கள் காட்டலாம். இங்கே உள்ள இந்த இங்கே மரத்தை வெட்டாம இங்கே இந்த இந்த மரத்தையும் சேர்த்து குடிசையோட சேர்த்து வச்சு இது பண்ணி எப்படி மனுஷனுக்கு என்ன மாதிரியான ஒரு மனசுன்னு பாருங்களேன். இங்கே இந்த இதை அப்படியே வச்சுக்கிட்டு திருப்புனா வீடு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இங்கே பார்க்க முடியுது. இந்த கருணையை நான் பாராட்டவா, மக்களுடைய நிலைமை நினச்சி கவலைப்படவா, இப்படி 4 பெண்கள் இந்த வீட்டில் வாழ்கிறாங்களே அப்படின்னு, ஒரு ஆதரவற்ற நிலையில் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கவா, என்ன நம்ம நினைக்கிறது, என்ன சொல்கிறது? அப்போ இறைவன் மிகப்பெரியவன். இந்த செய்திகளை நம்ம கவனத்தில் இந்த ரமலான் நேரத்தில் கொடுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு வேலையை கொடுத்து நம்மளெல்லாம் இதுக்கு தகுதியாக்கி வச்சிருக்கான் பார்த்தீங்களா. இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் நலவை நாடட்டும். இங்கே சிறப்பாக ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ், இது நம்முடைய கடமை. இறைவன் யாரெல்லாம் இதற்கு உதவி செய்கிறாங்களோ அந்த அத்தனை பேருக்கும் நிறைவான நற்கூலியை பல மடங்கு பெருக்கி தருவானாக. இதில் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை இருக்குது. இனி எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிற பெரிய படிப்பினை இருக்கு. இது போல குடிசை வீடுகளை ஒரு சின்ன கல்லு வீடு போட்டு சீட்டாவது அடிச்சு கொடுக்கணுங்கிற அக்கறை இருக்கு. இந்த 2 படிப்பினைகளும் நாம் உணர்கிற பட்சத்துல நிச்சயமா எல்லாரும் சொர்க்கத்துல ஒன்றா சேர்ந்து ஃபாத்திமா நாயகம் அவர்களோட போகக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தருவான். ஆமீன். வெளியில குடிசையில் ஏதோ சொருகி இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது குர்ஆன் எழுத்துக்களை சொருகி வைத்திருக்கிறார்கள். இது நம்மை பாதுகாக்கும் என்று நம்பியவர்களுடைய நம்பிக்கையை இறைவன் கபூல் செய்வானாக. ஆமீன். இந்த மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினோம். இறைவன் பொருந்திக் கொள்வானாக, அருள் புரிவானாக. ஆமீன்.